கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மைய பேசினா போதும். மேடையில நின்னு பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பெர்மிஷன் கொடுக்கல எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க, நாங்க பிரின்சிபல் நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா? காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. காவல்துறை மேல பால் வீசுறது, மரத்து மேல ஏறுறது, காவல்துறையை கடிச்சு வைக்கிறது, இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? நான் இங்கிருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறக்குள்ள புது கட்சியில இருக்கிறவங்க என்ன ரொம்ப ஆபாசமா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரி எல்லாம் எங்க பெண்களை பத்தி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க சோசியல் மீடியால எங்களை பத்தி பாடி ஷேமிங் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தா நேரா என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க. நாங்க திராவிட பெண்கள், எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்க ஆபீஸ்லயே ஒளிஞ்சு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். எங்க அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நானும் எங்க அம்மாவும் தனியா தான் இருக்கோம். என் வீட்டு அட்ரஸ் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 34. தைரியம் இருந்தா நேர்ல வந்து கேள்வி கேளுங்க. எங்க நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது, பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தா ஆபீஸ்ல சோகமா உட்காந்துட்டு ஸ்லோ மோஷன்ல பேசுவாங்களா ஒரு தலைவர்? நான் பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை தாங்க தெரியும், ஹிந்தி ஹிந்து. தமிழ்நாட்டுக்கு நிதி இல்ல, தமிழ்நாட்டுக்கு நீதி இல்ல, நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம். தயாள குணம் அழகானது, தமிழர் வாழ்வே கலையானது என்ற இந்த அற்புதமான தலைப்பில் என்னை மேடைக்கு அழைத்து எனக்கு மரியாதை கொடுத்த எங்கள் மாவீரன் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயாவுக்கும் எங்கள் சிங்கப்பெண் கலைச்செல்வி மேடம்க்கும் என்னுடைய நன்றி. இங்க தமிழன் பிரசன்னா அண்ணா அவரு என்னோட ஹீரோ, அவரு வராரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு படிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா புது கட்சி ஆரம்பிச்சவங்க பேப்பர்ல எழுதி வச்சுட்டு சத்தமா ஆக்ரோஷமா தப்பு தப்பா பேசி பேப்பர்ல இருக்கிறதையெல்லாம் மறந்து அப்படி பேசணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கத்தி பேச வேண்டாங்க, உண்மைய பேசினா போதும். அதுதான் நான் இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பெண்கள் நிறைய பேர் இருக்கோம். நான் அரசியலுக்கு வரணுங்கிற ஆர்வம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு சுருக்கமா சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் குழந்தையா இருக்கும்போது நான் ஒரு நார்மல் குழந்தை கிடையாது. ஐ வாஸ் அ ஸ்லோ லேர்னர். அதாவது எனக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்லெக்சியா பத்தி ஹிந்தி நடிகர் ஆமிர் கான் சார் தாரே ஜமீன் பர்னு ஒரு படம் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய அவேர்னஸ் வந்தது. பட் அப்பெல்லாம் டிஸ்லெக்சியா பத்தி பெருசா யாருக்குமே தெரியாது. நிறைய அவமானங்கள், இன்சல்ட், ஹியூமிலியேஷன் எல்லாமே பார்த்துருக்கேன். அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாலும் சில சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா, உங்க லைஃப்லயும் அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்க குழந்தைகளை மட்டம் தட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கும் சொந்தக்காரங்க இருந்தாங்க. நிறைய இன்சல்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
எனக்கு குழந்தையில என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நான் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவமான குழந்தை அப்படின்னு என் மேல ஒரு செல்ஃப் பிட்டி இருந்தது. ஒரு நாள் ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக என்னை ஒரு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கண்ணு தெரியாத நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு எழுத்து புரியாது, அவங்களுக்கு எழுத்தே தெரியாது. என் மேல இருந்த செல்ஃப் பிட்டி போயிருச்சு. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிச்சது. நிறைய தொண்டு நிறுவனங்களோட வேலை செஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னே நானே ஒரு என்ஜிஓ ஒன்று ஆரம்பித்தேன். அதை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எனக்கு மக்கள் பணி பண்ணணுங்கிற ஆர்வம் தான் நான் அரசியலுக்கு வர்றதுக்கான காரணம். நான் ரொம்ப உடஞ்சு இருந்த டைமில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயாவோட வரிகள் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. அது ஒரு தாலாட்டு கேட்குற மாதிரி இருந்தது. திமுகவுடன் சேர்ந்து மக்கள் பணி பண்ணணுங்கிறது அப்போ ஆரம்பித்த விஷயந்தான். நான் காரில் இன்னைக்கு வந்துட்டு இருக்கும்போது என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணேன். அதில் ஒரு கமெண்ட், நிறையா கமெண்ட் வந்திருந்தது புது கட்சியிலிருந்து. என்னடி ஆளுங்கட்சியில் பெரிய பதவியில் இருக்கிற திமிரான்னு. சத்தியமாக சொல்கிறேங்க, பதவியில் இருக்கிற திமிரெல்லாம் இல்லை. ஆனால் திமுகவில் இருக்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரொம்ப கர்வப்படுறேங்க. இத்தனை நாள் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் இருந்தது. இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு, டிஎம்கே திவ்யா சத்யராஜ். திமுக திவ்யா சத்யராஜா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். திமுக பெண்களுக்கான கட்சி. பெண்களுக்கு எதிரான சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் நிறைய இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான 2 கட்சிகள் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. ஆர்எஸ்எஸ் ஓட தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் ஓப்பனாவே பேசியிருக்காரு. பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, பெண்கள் இப்படித்தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. எங்க கட்சி திமுகல, எங்க ஐடி விங்ல மலர், பத்மபிரியா இப்படி நிறைய பெண்கள் இருக்கோம். எங்க மாண்புமிகு ஐடி மினிஸ்டர் ராஜா அண்ணா எங்களை அவ்வளோ மரியாதையா நடத்துவார். ஒரு நாள் கூட எங்களுக்கு ட்ரெஸ் கோடெல்லாம் இருந்ததே இல்லைங்க. ஆர் வாய்ஸ் இஸ் ஹர்ட். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு வன்முறை நடந்தாலும் அதை உடனே தட்டி கேட்டிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவம்க்கு அப்புறம் அந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நான் பாஜக கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு நடந்தா பாஜக கண்டுக்க கூட மாட்டாங்க. அவங்களுக்கு 2 வார்த்தை தாங்க தெரியும், ஹிந்தி, ஹிந்து. தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை, தமிழ்நாட்டுக்கு நீதி இல்லை, நீட்டை மட்டும் தலையில கட்டிட்டாங்க. பாஜகவோட இன்னொரு மாபெரும் ஊழல் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் அவசரமா தேர்தல் டைம்ல அனௌன்ஸ் பண்ணணும்னு என்ன அவசியங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாஜக கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த கவலையும் எப்போதும் இருந்ததே கிடையாதுங்க. ஒரு ஸ்டேட்ல எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறப்போ ஆட்சி நடத்துறது கஷ்டம் கிடையாது. ஆனா ஒரு சம்பவம், அஜித் குமாரின் லாக்அப் மரணம், அதுக்கப்புறம் நம்ம திராவிட நாயகன் அந்த குடும்பத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு, பட்டா கொடுத்துருக்காரு, நிதியுதவி செஞ்சிருக்காரு. கள்ளச்சாராயம் விபத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கும் நிதியுதவி செஞ்சிருக்காரு. இண்டஸ்ட்ரி,
அக்ரிகல்ச்சர், மருத்துவம், சுகாதாரம், பெண்களின் முன்னேற்றம், குழந்தைகளின் முன்னேற்றம்னு தொட்ட துறையிலெல்லாம் வெற்றி நம்ம திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு. நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவர் ஒரு அருமையான தலைவர். அவர் ஏன் அருமையான தலைவர்னா, மேடையில் நின்று பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாதுங்க, மக்களுக்காக பாடுபடுறவர் தான் தலைவர். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது, தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். எவ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு படையப்பால வர ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துட்டு லாஜிக்கே இல்லாம ஸ்லோ மோஷன்ல பேசுறவர் தலைவர் கிடையாது. துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தார் பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். இந்த கரூர் சம்பவத்தை பத்தி லாஜிக்கே இல்லாம புது கட்சியிலிருந்து வந்தவங்க சில கேள்வி கேட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தார்? செந்தில் பாலாஜி அண்ணா உடனே வந்தது அவரோட எஃபிஷியன்சியை காமிக்குது. ஏன் அன்பில் மகேஷ் அண்ணா அழுதார்? எங்க அன்பில் மகேஷ் அண்ணா அழுதது அவருக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. ஏன் ஜோதிமணி மேடம் ஓடி வந்தாங்க? ஜோதிமணி மேடம் ஓடி வந்தது அவங்களுக்கு மக்கள் மேல இருக்கிற கருணையை காமிக்குது. சும்மா லாஜிக்கே இல்லாம நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, நீங்க பெர்மிஷன் கொடுக்கல, எல்லாமே எங்களை கேட்டாங்க பண்றீங்க, நாங்க பிரின்சிபல், நீங்க எல்கேஜி ஸ்டூடெண்டா, எல்லாமே எங்க பெர்மிஷனோட தான் நீங்க பண்றீங்களா? அதனால கொஞ்சம் லாஜிக்கோட பேசணும். காவல்துறை எதுக்குங்க இருக்காங்க? நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. காவல்துறை மேல பால் வீசுறது, மரத்து மேல ஏறுறது, காவல்துறையை கடிச்சு வைக்கிறது, இதையெல்லாம் ஒரு தலைவர் கண்ட்ரோல் பண்ணணுமா வேண்டாமா? நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் எங்கள் சேகர் பாபு ஐயா ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தார். எங்க அப்பாவும் அவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரி ஒரு 9 மணி இருக்கும். அப்பா அவரை வழி அனுப்புறதுக்கு வெளியில போயிட்டு இருந்தாரு. நான் அப்பதான் கிளினிக் முடிச்சுட்டு உள்ள வரேன். அவ்வளோ டயர்டா வரேன். பெருசா ஒன்றும் பண்ணலிங்க, ஒரு 10 பேஷண்ட் பார்த்துருப்பேன். ஆனா சேகர் பாபு ஐயா முகத்துல அவர் அவ்வளோ வேலை செஞ்சிருக்காரு, ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை. எங்க அப்பா சொல்றாரு, அப்ப நான் அரசியலுக்கு வரல, நீ அரசியலுக்கு வந்தா சேகர் பாபு ஐயா மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு நான் சொன்னேன், அதெல்லாம் முடியாது, எப்படி ஒரே சூரியனோ ஒரே சேகர் பாபு ஐயா தான் இருக்க முடியும், அவர் மாதிரி யாருனாலையும் ஆக முடியாது. மரியாதைக்குரிய கமிலா நாசர் மேம், எனக்கும் அவங்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு. அவங்க கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வியந்து பார்த்துருக்கேன். பட் அவங்க கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அவங்க ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தாய். அவங்க மாதிரி ஒரு தாய் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைச்சா அவங்களோட 2 மகன்கள் மாதிரி அறம், திறன், வீரம் நிறைந்த குழந்தைகள் நம் நாட்டிற்கு கிடைப்பார்கள். மரியாதைக்குரிய மேயர் பிரியாராஜன் மேம், எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் ட்ரோல் பண்ணுங்க, ஒரு செங்கலை கூட அசைக்க முடியாது. she is a brave person. பிரியா மேம் மாதிரி குடும்பத்துல ஒரு பொண்ணு இருந்தா அந்த குடும்பமே சந்தோஷமா இருக்கும். நாட்டுல அவங்க மாதிரி பெண்கள் இருந்தா அந்த நாடே நல்லா இருக்கும். நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்னு ஆசைப்படுறேங்க. நடிகர் யோகி பாபு இருக்காரு இல்லைங்களா, எல்லாருக்கும் அவரை தெரியும். நான் அவரோட பெரிய ஃபேன். எனக்கு யோகி பாபு சாரை கடத்துற அளவுக்கு பிடிக்கும். அதுக்காக நாளைக்கு யோகி பாபு சார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார்னா
நான் அவருக்கு ஓட்டு போடுவேனா, அது அவர் எந்த அளவுக்கு மக்கள் பணி செய்யறாருங்கிறத பொறுத்தது தான். யோகி பாபு சார் கியூட்டா இருக்காரு, ஸ்வீட்டா இருக்காரு அப்படிங்கறதுக்காக நான் அவருக்கு ஓட்டு போட முடியாது. There is a lot of difference between a fan and a citizen. ஒரு ரசிகனுக்கும் ஒரு குடிமகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இத நம்ம எல்லாரும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இந்த விழா நல்லா நடக்கிறதுக்கு காரணமா இருந்த, முன்னிலையில இருந்த எல்லார் பத்தியும் பேசணும்னு எனக்கு ஆசை. ஆனா இங்க நேரம் கம்மியா இருக்கு. உங்க கூடலாம் சேர்ந்து டிராவல் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கெல்லாம் தான் திமுகவின் மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. நான் இங்கிருந்து என் பேச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இறங்கறக்குள்ள புது கட்சியில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப ஆபாசமா என்னெல்லாம் பேசக்கூடாதோ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் பெண்களை பற்றி அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எங்களை பற்றி பாடி ஷேமிங் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் நேராக என் வீட்டுக்கு வந்து கேள்வி கேளுங்க. நாங்கள் திராவிட பெண்கள், எங்களுக்கு பாடி கார்ட்ஸ் எல்லாம் கிடையாது. நாங்கள் ஆஃபீஸ்லேயே ஒளிஞ்சு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டோம். எங்கள் அப்பா ஷூட்டிங் போயிட்டார், நானும் எங்கள் அம்மாவும் தனியாக தான் இருக்கோம். என் வீட்டு அட்ரஸ் 13A பிரகதாம்பாள் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 34. தைரியம் இருந்தால் நேரில் வந்து கேள்வி கேளுங்க. எங்க நாளைக்கு ஒரு மழை வருது, ஒரு வெள்ளம் வருது. நம்ம பிரியா மேமும் உதயண்ணாவும் எந்த அளவுக்கு வேலை செஞ்சாங்க நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மழையும் வெள்ளமும் வந்தா ஆஃபீஸில் சோகமாக உட்காந்துட்டு ஸ்லோ மோஷனில் பேசுவாங்களா ஒரு தலைவர்? எனக்கு சுத்தமாக புரியலைங்க. என்ன அரசியல் இதுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. திமுகவை அழிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்கல்ல. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், தந்தை பெரியார், இந்த மாதிரி தூண்கள் இருக்கும்போது திமுகவை அழிக்க முடியாதுங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது திராவிட மண், வெற்றி நமக்கே. தந்தை பெரியாருக்கும், வாழும் தந்தை பெரியார், என் தந்தை புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம்.